உப்பு கிட்டான்னு பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா அப்பாவா? ஏது போற போக்க பார்த்தா அப்பா அப்பான்னு சொத்துல பங்கு கேப்ப போல் இருக்க நீ. மாடையா ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா, உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா, பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐட்டமாளுக்கு அனுப்பணும். மெட்ராஸுக்கு இது. வேலைக்கு வரப்ப திருட்டுறையில வந்தேன்னு சொல்றது, இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்காள உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் மாத்திரம் தானா? மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அர்ஜன் காலனி இல்ல? அர்ஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமா உன்னை வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா? பயில்வான் தானே. இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டு தகராறு பண்ணார். வெச்சம்பார் ஒரு நாள் என்னடா? வேப்பம்பூ ரசம். ரசமா? ஆமா, 5-6 கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு கப்பு கப்புன்னு அச்சாரு. அவ்வளவுதான். அவரு இத பாருங்க இப்படி போட்டாரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எச்சகையா இருக்கு, நீயே பணத்தை வேணா எடுத்துக்கடா. பரவாயில்ல எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்தும் வேப்பம்பூ ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதிய கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா. எனக்கு சோறே வேணாண்டா. கல்யாணி வெரசா போய் சம்பந்தையாவை கூட்டிக்கிட்டு வா. போ போ போ. 20,000 ரூபாய் கஞ்சா சிக்கியது. 16 வயது வாலிபன் பிடிபட்டான். அடப்படுவாவி, உனக்கேண்டா இந்த வயசுல இந்த கீரி? நீயா? நான் படிக்கிறது நீ கிழிக்கிறதா? என்ன சமாச்சாரம்? 150 மைல் வேகத்துல வந்திருக்கிற. நீ காரணம் எல்லாம் வரமாட்டியே. என்ன கேமரா கேக்குது? கேமரா எடுக்க வை 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 வை. எங்க கூட்டிட்டு போற? எங்க வந்தீங்க? சரி இருக்கு. பஞ்சவர்ணத்துக்கிட்ட துணி போடுறத நிறுத்தி விட்டே. அப்படி செய்தீங்க? அவ நல்லா வெளுப்பானே. வெளுப்பா, ஆனா உருப்படிய கெடுப்பா. அதனாலதான் அவன் நிறுத்திட்டு உங்ககிட்ட துணி போடலாவேன்னு நினைச்சேன். என்னங்க உனக்கு எப்ப நல்ல காலம் வரப்போகுதுன்னு ரேகைய பாக்குறேன். கல்யாணி நல்ல காரியம் செய்தம்மா. நான் இப்ப என்னையா செஞ்சேன்? நீ செல்லிய புடிச்சில்ல, உன் நல்லிய நான் புடிச்சிட்டேன். போட்டாமா எடுத்த? போடாம எடுக்க முடியுமா? ஊருக்கு பெரிய மனுஷன் போட்டா கொடுத்துறியா? பெரிய மனுஷனா? அப்படின்னா பெருசா ஒரு படம் எடுத்து பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மாட்டி வைப்போம். போட்டா கொடுத்துறியா? மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பாத்து வச்சுட்டாங்க. மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா? பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்க வேணாமா? நான் பார்த்து முடிவு பண்ணா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தான் பண்றேன். ஏன்னா
என் ஜாதி ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்லாதவே. என் மகன் இருக்கானே புத்தனை, சத்திய புத்தனை அப்படி இருக்கணும். என் மேல உத்திரியா ராமாயணத்திலேயாவது சீதை லட்சுமணம் போட்ட கோட்டை தாண்டா. அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனுக்கு கோடே போட வேணும். எப்பா நெல்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த மயக்கம் பிடிக்க போறீங்களா ஐயாஜுமா? ஆமாப்பா, அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணல்ல விட்டு படம் எடுக்க போறோம். போடா மொழியாவி. இல்ல புச்சு புச்சா பொண்ணுங்க முஞ்செல்லாம் பாத்து கிடக்குறீங்களா? அதான் கேட்டேன். யோ புரியாம பேசாதீங்க ஐயா. அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்க. நம்ம சின்னையா இருக்கிறாரு, அவர் கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிக்குவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்டுல இச்சிக்கு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல்லு இல்லாதவளா பாப்போம், மரமா இருக்கும். தப்பு. பொண்ணுன்னா இது இல்ல பொண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படிச்ச நவநாகரிகமான பொண்ணு. கழுத்துக்கு கீழா ஒரு மச்ச கீழா அது அதிர்ஷ்டமற்றான். என்னவே ஏக அமுக்களமா இருக்குது. கல்யாண தரகம் வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சுது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன இப்படி சொல்லிட்டியே? பொண்ணு அதுதான். பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மறுபடியும் அதுதான் பொண்ணு. என்னையா அது? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி முகத்துல சாயம், தலையில முடியே கிடையாது. சௌரி வச்சிருக்கா. சௌரி ராஜம் வித்துக்கிட்டு போனேன் சௌரி. ஆமா, உடம்ப சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே, இவளுக்கு ஒரு வேலை இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதவே. தேவையில்லை இல்லவே. இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுமேன்னு கேட்டேன். கட்டிக்க போறது என் மகவே. உன் அபிப்பிராயங்க ஒன்னும் தேவையில்லை. இப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன். வாக்கினே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? இன்னும் பெரிய மனுஷன் சொல்றாங்களா பாருங்களா? இந்தாவே இப்ப என்ன வே சொல்லுது? அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு போட்டோ ஸ்டுடியோ காப்பி காப்பி அடிக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இரு அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லற இல்ல ஒண்ணு இல்ல போவே. வேண்டாம், இந்த நோட்டை வச்சுக்கீங்க. நான் 10 ரூபா. இது 100. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. நீ போயா 100. என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருங்க, இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த. ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மா நானே வெந்து போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் செலவத்துடைய இருக்கிறவல்லவே. செலவை பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல சாம்பார். உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து.
ஆமா அதுல என்ன இருக்கு? உட்கார் 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 உட்கார். சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா? சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆமா பாரு. போய் கை கட்டிட்டு வா. போ போடா போடா போ. என்னங்க இது? நமக்கு கல்யாணம் ஆகி முத விருந்து சாப்பிட வந்திருக்காரு, இப்படி அரை வயிறு ஆரம்பிச்சிட்டுங்களேன். அரை வயிறு ஆரம்பிச்சுட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்பறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான், தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு. முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூச்சின மாதிரி. படுபாவி பையன். ஆணுமா? எனக்கு வேண்டாங்க. ராஜாத்தி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. கொண்டு தண்ணி வேணுமா? தரேன், சாப்பிடு. என்னமா என்ன கொண்டு இருக்க? அவள் பாயசம் வச்சேன்க்கா, உங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ? 2 பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு. அம்மா ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூர் படுத்துருவான். ஜாக்கிரதை. என்ன என்ன போது பாக்குறேன்? என்ன விஷயம்? என்ன ஊக்கு பாக்குறேன்? இந்த நார்னா எதையா பத்துறது? கிட்டக்க வந்த உடனே நாடுறது. நாரதா, நான் காலைல குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ உண்மை சொல்லுவனா? அந்த நாட்டம் எனக்கு தெரியாதா? அது சரி. குளத்துல கண்ணாருன்னா நாடுறது என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தூரம் எடுக்கணுங்கிறேன். அதுக்கு என்ன எடுத்துட்டா போறது? நீங்க கவலைப்படு. சும்மா அவன் சரி பையன், அவனை போய் நம்ம சொல்றேன். போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இருக்கா? நல்லா இருக்கு, போகட்டுமே. ஏழாமே நமக்கு சாஸ்திரனால பெருசு, சம்பிரதாயனால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்து. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்க. ஐயா அதே சுட்டு போறோம். நீச்சல் தெரியாது. உள்ள துண்டு அந்த பயலுக்கு போட்டுட்டேன். இன்னைக்கு பாத்து கோமலை கேட்டாலும் வந்திருக்கேன். ஐயோ நேற்று வெக்கமா சொல்லியா? இந்த விஷயத்த வெளியே சொன்ன ஜாகிரதை. உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். கலப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறேன். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன அசலார் பார்த்தாங்கன்னா பேசாம போயிடும். நீ கவலைப்படாத. உன்னை நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? என்னது முத்தமா? என்ன கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு நில்லு நில்லு
இடுப்புல கைய வச்சுக்க. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. மாயா துணி தூக்கி போடு. போட்டுட்டேங்க. போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீயக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன்? நீங்க தானே நிக்க சொன்னீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ எடுத்துட்டேன். ஆமா ராத்திரி உன்னை காலையில எங்கடே போயிருந்த? அம்மா ராதாங்க. அம்மா ஆடாவா? நான் எம்மா ராதான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம்? அவர் நட்ச ரத்த கண்ணி பேக்கப் இல்லையா? ஓஹோ, அத பாத்துக்கின்னு எழுந்திருங்க. படம் எப்படி இருந்தது? யாரு அதுல அவரு குளம் மாட்டிக்கினேன், பூச போட்டுக்கினேன். படா துறக்கானுக்கா வந்து ஏழைப்பாடுகளை எல்லாம் படா பேட்டா பண்ணிட்டாங்க. கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா? அதனால குஷ்டம் முடிச்சு அது கட்டிலே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கட்டிக்கிட்டே சாவணும். நீங்களும் அந்த மாதிரி கதைய ஒரு தபா பாக்கணுங்கிற. வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க. சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, என்ன சார் சாவி இல்லீங்களா? அதே என் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்ல? சார் 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 ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் நான் தானுங்க. இந்த வீடு, இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம், பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு எனக்கு வாயில கொலக்கட்டை வச்சிருந்தேன். இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க. சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திர மேல வேலை கேட்கற லட்சணம் பாரு, கொஞ்சம் கூட மறுவாதம் இல்லாம. ஆமா, பேண்ட் சட்டையும் போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார். சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி 5 ஆச்சு, போய் வேற வேலை பாரு. சார் என்ன நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க சார்.
நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார் ஒன்னும் யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, வடக்கு மாடு கட்டி இருக்கு, தெற்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்த ஆளு? எவனோ கொலை மாட்டிட்டு வந்தான். நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன். அவன் என்னடா கடைசியில வேலை கேட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க? வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா, எப்படி உழறான்னு பாக்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை. இந்த காலத்து கொழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் உழுவானுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, நம்ம பசுமாட்டை காணங்க. பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டேங்க. குடிச்சுட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. அட பாவி சண்டாளா, பசுமாட்டை போட்டு விடுறானே. அடே ஐயோ, பசுமாடா? உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னில் வர போலக்க. நெல்லுடா. என்ன மிஸ்டர் மதுரை, ருத்ராவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தலை சுத்துதா? இன்ஃபேக்ட் இவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கிற அந்த வீடியோ கேசட் கையில கிடைச்சாதான் என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் இவங்க அப்பா கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட் தான். அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா 2 பேருமே கோட்டை விட்டீங்க. நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட, நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு. வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு? விஷயம் இருக்கு, சொல்லுங்க. 4-5 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார் 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்ட கட்டிடுவேன். எடுத்துண்ணியுமே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டுறாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதஷ்டமோ கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆளு சொல்லுங்க. சுந்தர்ராஜன் 74585. 74585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேசட் இருக்க. அது நம்ம கையில தான் இருக்கு.
சைலண்ட் ஆயிட்டாப்ல. ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தரராஜன். இந்த ஆள்கிட்ட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன். 421860. 421860. 1860. ஹலோ, யாரா நீ? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே. என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியல் திட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன். 473730. ஓகே. ஹலோ, வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டியும் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டேன். நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்னீங்க? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன். அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்கிற டிஜிபி தான். ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை தான் சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க 2 பேர் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல, லோக்கல் கால் தான். மதுரை இல்ல. ஷட் அப், சும்மா இரு. புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துரு போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி எம் வீட்ல இருந்து பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு எப்பாவது சிறுமூளை வேலை செய்யுது. யூ என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது, உனக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நீ எங்க போற? அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ இங்க இரு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோ, உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன். அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு குட்டி ஆபீசர். நீ எகிரிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? லேட் பண்ணாம வியாபாரத்தை பத்தி பேசு சாமி. எனக்கு சுந்தரராஜன் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி, எவ்வளவு பணம் சொல்லு. எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன். அவர் உங்ககிட்ட சொல்லுவார். இத பாருங்க, சுந்தரராஜனுக்கு அந்த ஆள் போன் பண்றதுக்கு கூட நம்ம முந்திக்கணும். சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. ஹலோ, ஹலோ, நான் தான் சார். கேசட்டுக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா? சரி, யாருன்னு தெரியலையே எனக்கு. அட, சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ் எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு. நாளைக்கு நைட் 10 மணிக்கு கேம்பகோளம் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு. அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க் யூ. அப்பா, எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? கையில கேசட்டே இல்ல. எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க நீ? ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க. ரொம்ப குழம்புற நீ. உன்னை இங்க வர வேண்டாம் சொல்ல. வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, அதான் நேர்ல பாக்கலான்னு வந்து. என்னத்த வித்தியாசமா பண்ணிட்டாரு? சரி விடுங்க. வயசு பொண்ணு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அம்மாடி, நீ அப்பப்ப பின்னால வந்துகிட்டே இரு. முதல்ல நீ ரூட்ட மாத்திர. இது கொஞ்சம் கூட சரியில்லை. சார், என்ன ஒரு சின்ன சந்தேகம். எதுல? கேஸ்ல தானே? இல்ல சார், நம்ம கேஸ் ஜெயிக்குமான சந்தேகம். ஏன் உனக்கு அடிக்கடி இந்த சந்தேகம் வருது? சார், நமக்கு எதிரா சாட்சி சொல்ல போறது வைரவன் சார். எவனா இருந்தா எனக்கு என்னையா? சார், வைரவன் சாட்சி சொல்லி எந்த கேஸும் தோத்ததாக சரித்திரமே இல்ல சார். அதனாலதான் சந்தேகம். வைரவன் வைரவன் வைரவன். கொஞ்சம் இருங்கப்பா. சும்மா ஆளாலும் கசகசன்னு பேசிட்டீங்களே. சாட்சி சொல்றது என்ன சந்தக்கட வியாபாரம் நினைச்சீங்களா? இதெல்லாம் மென்டல் ஒர்க். ஒரு கேஸ் அட்டன் பண்றதுன்னா என்ன புள்ளி வரங்கிறது, என்ன டீடைல்ஸ், இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா கசகசன்னு ஆளாளுக்கு பேசிட்டு. எங்க லைனா ஒவ்வொருத்தர் என்ன கேஸ் சொல்லுங்க. உங்க கேஸ் என்னப்பா? என் பொண்டாட்டி ஒரு பொண்ணோட காதை கட்டிட்டா. அது அவ கடிக்கல, எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும். என்னையோ காலங்காத்தால இந்த மாதிரி பொம்பளை கேஸா குடுக்கறிய. முதல் கேஸ் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா குடுக்கறது இல்லையா? என்னையா போ. நீ என்ன கேஸ்பா? அண்ணே, எங்க குடும்பத்துல பங்காளி தகராறுல ஒரு கொலை நடந்து போச்சு. அந்த கொலை நடந்தப்போ தம்பி, நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா? 1000 குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டிக்கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவியாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதனால
கொலை கேஸுக்கெல்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். வேற ஆளை பாருங்க. உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார். நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன். அதை திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால அடிச்சுட்டான். அதனாலதான் கேஸ் கொடுத்தேன். அடிச்ச ஆள் வந்து ஒரு ரவுடி. இத கண்ணால பார்த்ததா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால் அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும். ஆமா சார். ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார். உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. வாங்க டீடைல்ஸ் பேசுவோம். கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம். சம்பவம் எத்தனை தேதி நடந்தது? 26ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில 11 மணிக்கு சார். எந்த இடத்துல? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சானே ரவுடி, அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார். நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி சார். உங்களை அடிச்சானே அது சப்பல்ஸா இல்ல டயர்ஸ் இருப்பா? செப்பல் சார். சப்பல்ஸா? ஓகே, ஒரு 100 ரூபாய் எடுங்க. கேஸ் முடிச்சுட்டீங்க சார். யோ, நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான். காசு எடு. தயங்காம அடிய. ஆமா, என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன? நல்ல கண்ணு சார். நல்ல கண்ணுவா? அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விட விடாங்க. தைரியமா இரு. நட. வைரவன் வைரவன் வைரவன். ஐயோ, கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோம். ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி, சமாளிப்போம். வலது கை வைங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் நல்லக்கண்ணு, சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். எஸ் யுவர் ஆனர். உமது பெயர் தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர் ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏய்யா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷமானாலும் நீ முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல. எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர்ல. அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால். செருப்பால் அடிக்கும் போது நீர் பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்தில் அடித்தார்? கண்ணு, காது, மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ, நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தார்? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட். அறிவு கிட்ட முண்டம் ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ 2 கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க. போங்க. குட் குட். மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார், சம்பவம் காலையில தான் நடந்தது. குட். சும்மா ஒரு டெஸ்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தார்? வெள்ளை சட்டு, வேஷ்டி. வெட்டியின் நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளை தானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரெஸ் போட்டிருந்தார்? கருப்பு சட்டு, வெள்ளை பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரா, பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டு வாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா? அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம். உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன? அது சொல்லுங்க. அது சொல்லுங்க. வரல சொல்லுங்க சீக்கிரம்.
அது சீக்கிரம் லேட் ஆகுது. கோத்தாரவர்களே லேட் ஆகுது. சீக்கிரம். அடித்ததை நேரில் பார்த்திருந்தால் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா இது? கோர்ட்டுக்கே அவமானம். மயிலாட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோர்ட்டார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க்யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அவர் வேண்டாம், அவரை போக சொல்லுங்க. இருந்துட்டு போட்டுவேன். சொன்னா கேளுங்க சார், அவர் சீட்டு போக சொல்லுங்க. அவரை 10-15 வருஷமா கூடவே இருக்கான். அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் மேஜா தப்பு இல்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க குமார் சார், கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. பேனா என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விலக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாத்ரூம் கிளீனிங். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான். சார் இது 5 ஸ்டார் ஹோட்டல், அதனால எவ்ரி half an hour அடிக்கடி நாங்க கிளீன் பண்ணுவோம். ஆமா, அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தான். நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா. சார் அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து MA வரைக்கும் படிச்சிருக்கேன், அதான் கலர் சொக்கா எல்லாம் போட்டிருக்கேன். MA வரைக்கும் படிச்சவனா? அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ. போ. கிளீன் பண்ணது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. நினைக்க மாட்டேன், சுத்தமா கிளீன் பண்ணு போ. நல்ல காலம் ஜோதிட வார இதழ், ஆசிரியர் புலியூர் பாலு. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை. சார் கிளீன் பண்ணிட்டேன். உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அட என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ்? சோப்பு, சீப்பு, பல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா? 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற? பல்பொடி, சோப்பு, சீப்பை போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிடும். தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அதை விட மாட்டேன்ற? வாங்க சார், செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க, என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிருமில்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது?
ஏண்டா கதவை சாத்துற? டேய் கதவை சாத்தாதடா. டேய் கதவை தரடா. நான் அப்பதான் நினைச்சேன் உன் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே. நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு? நோ ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஒண்ணு பண்ணுங்க, பாதாம் கீரை ஒரு 2 அனுப்புங்க. ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட், தேங்க்யூ மேடம். பீரோல மணி பர்ஸ் வச்சிருக்க, அடிச்சிட்டு போடாதடா. டேய் கதவை தரடா. மெத்தைக்கு அடியில வைரம் மோதிரம் வச்சிருக்கேன்டா. டேய் கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஓ, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது, பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல? எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு நேத்தான் ஜெயிலிருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான். போயா தம்பி, எனக்கு 5-6 புள்ள குட்டிங்க. வீட்டுக்காருக்கு வேற உடம்பு சரியில்லை, அவரு வேற ஆஸ்பத்திரியில இருக்காரு. உங்க அக்கா அம்மா நினைச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. கும்பிடுறானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும், சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆட்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. போயா. கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவுல ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களதான் சார்? நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊரை விட்டுட்டு சினிமாவில் நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கிய, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000த்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி தங்கச்சிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுனே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன? ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல, சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன். உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன்.
அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? ஓ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஓ ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார் பில்லு. ஏயா கொஞ்சமாவது மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார், போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல போங்க. வாங்க வாங்க மெதுவா போ. சார் சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். புரியாடா சொல்றேன். 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு வேலை வாங்கணும். நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல் சொல்றான்.